சென்னையில போயிருந்தபோது சொன்ன மாரி மிக்ஸ்ட் க்ரவுட். லைக் யங்ஸ்டர்ஸ் உள்ளார நாங்க டீமா உள்ளார என்டர் பண்ணோனே, எனக்கு வந்து விதவிதமா பண்ணணும்னு ஆசை தான். ஆனா, ஒரு ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணா தான் அடுத்தது கிடைக்குங்கிற மாரியே இருக்கு. ஏன்னா வெரி இன்னோசென்ட்டா நீங்க பண்றது அப்படியே லைக் ஆல் த கேர்ள்ஸ் வில் பி கிரஷிங் ஓவர் யூ சார். என்னோட கேரக்டர் அம்பிகாவோட கேரக்டர் வரும்போது நான் ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன் எப்படி இது பண்றது, எதுவுமே சொல்லாம ஒரு சைலன்ஸ்லயே அவ்வளோ. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் கிவிங் மீட். தேங்க்ஸ். நன்றி. நன்றிக்கு வந்து எப்படி அன்புக்கு நன்றி சொல்ல முடியாதுன்னு நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா, வேற எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா, அவ்வளோ அன்பு கிடைச்சிருக்கு. தியேட்டர் விசிட்ஸ் பண்ற வாய்ப்பு இந்த படமா, இந்த டீம் மூலமா கிடைச்சிச்சு எனக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி அ மதுரைக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஜாஸ்தி நான் தியேட்டரே போய் பார்க்குறதில்ல. ஏன்னா நம்ம பண்ணியாச்சு ஒரு படத்த. இதுக்கு மேல மக்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அத அவங்க எடுத்துக்கிட்டு ஏத்துக்கிறாங்களோ, இல்லையோ, அது அவங்களோட கையில இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய வேலைய வந்து 100க்கு 100 செஞ்சுட்டேன்னா, அந்த சந்தோஷத்திலேயே இருக்கணும்னு தான் நெனைப்பேன். பட் இந்த வாட்டி தியேட்டர் விசிட்ஸ் போயிருந்தேன். அ சென்னையில ஐ திங்க் ஒரு 4, 5 தியேட்டர்ஸ் போனோம். அப்புறம் மதுரைக்கு போயிருந்தோம். அதுல வந்து கிடைச்சது அன்பு மட்டுமே. அண்ட் இங்க 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 சென்னையில போயிருந்தபோது சொன்ன மாரி மிக்ஸ்ட் க்ரவுட். லைக் யங்ஸ்டர்ஸ் உள்ளார நாங்க டீமா உள்ளார என்டர் பண்ணோனே, ஒரே கைத்தட்டல், விசில்ன்னு இருக்கப்போது, இந்த படத்துக்கு அ எந்த அளவு என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு அதிலேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அன்புக்கு அண்ட் நீங்கலாம் அந்த படத்த பார்த்து ப்ரெஷ் ஷோ அப்போது வந்து உங்களோட அன்ப அ ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு, அதுக்காக தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த 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 டீமோட ஒர்க் பண்ணது அதான் இப்போ எல்லாம் பேசிட்டாங்க. எல்லாம் பேசினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு புள்ளையார் சொல்லி போடுறது ஈஸி. கடைசியில முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால அது மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இங்க இருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றி. had a wonderful time working with all of you. Sean, always a big fan of your music. Thank you so much for providing such good music. இந்த படத்துக்கு வந்து அதோட ஒரு சோலா நீங்கள் ஒரு ஒண்டர்ஃபுல் ஆல்பம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு தேவையான கரெக்டான வார்த்தைகளாக சார், ரொம்ப நன்றி சார். இது 3வது படம், நிச்சயம் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அருள்தாசனை நிறைய அடிதடி பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி அவங்களை அடிக்கிறது தான் கிடைக்கல. ஆனால் தேட்டர் உள்ளார போனால் நான் அவரை கொஞ்சம் அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. பட் ஒண்டர்ஃபுல் ஆக்டிங் சார். அண்ட் போத் மீனாட்சி அண்ட் சுஷ்மிதா சொன்ன மாதிரி யூ வர் த பில்லர்ஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பேரும் கரெக்டாக பில்லர்ஸாக இருந்திருக்கீங்க. wonderful performances from both of you. Silent and deadly. ஆமாம், அவங்க ஸ்வீட் அண்ட் பப்ளி அஃப்கோர்ஸ். ஸோ அதனால் கிரேட் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன். முருகானந்தம் சார், அந்த 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 ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல, இன்னசென்ஸ்லேயே அந்த ஒரு சந்தோஷம், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க சார். அண்ட் எப்போவுமே ஒரு ஃபோன் அடித்தா அங்கே இருக்கிறதுக்கு தினேஷ் காசி, தேங்க்யூ ஸோ மச். ஒரு 1.5 நிமிஷம் வந்தாலும் அப்படியே டைட்டாக இருந்துச்சு ஃபைட்டு, சூப்பராக இருந்துச்சு. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபைட்டு. ஸோ ஆமாம், அவங்க சொல்கிறதே பெரிய விஷயம். அவங்க பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. அவங்களாம் வந்து நிறைய விஷயங்கள் லைக் ஒரு ஆர்டிஸ்டாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நான் ஏற்றுக்கிறது, பார்த்து கேட்டு ரசிச்சுப்பேன் அதையே. அதெல்லாம் இந்த இந்த படம் மூலமாக கிடச்சிச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் த டைரக்டர் சண்முகப்பிரியன், தேங்க்யூ. நீங்கள் வந்து இருக்கப்பட்டு பார்த்து தான் எனக்கு இந்த இந்த கேரக்டர் கொடுக்கணும்னு நினச்சி வந்தீங்க. எனக்கு வந்து விதவிதமாக பண்ணணுன்னு ஆசை தான். ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணால் தான் அடுத்தது கிடைக்குங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா டைப் காஸ்டிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை உள்ளார மாட்டிக்கிட்டு இருப்போம் ஆக்டர்ஸ். அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கான பாடுபடுற இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள், வேடங்கள் எல்லாமே. ஸோ தேங்க்யூ. சக்தி சார், அவங்க சார் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். எங்களோட கண்டென்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி.
அண்ட் அஃப்கோர்ஸ் வாரம் வாரம் நீங்கள் அதே ஃபேவர் எங்களுக்கு பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அஃப்கோர்ஸ் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஆர் கம்மிங். இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் நல்ல படங்கள், எல்லா படங்களும் ஓடணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குது. இது என்னோட இண்டஸ்ட்ரி. அதே நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஓடினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் சார். அண்ட் producers, missing Shweta today, but thank you so much Dheeraj and Rise East, Ra Karthik sir, எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் உருவானதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் ஸ்டேஜில் இல்லை. ஆனால் நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன். ஸோ டைரக்டர் குரூப் தேங்க்யூ எல்லாருமே. யூ ஆல் டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். நானே மார்னிங் 7 till நைட் 9 ஷூட் பண்ணோம் இந்த படம். 7 to 9 ஆர்டிஸ்ட்லாம் ஷூட் பண்ணோன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு எந்திரிச்சிருக்கணும்னு எனக்கு தெரியும். அது கஷ்டமான வேலை. பட் நாங்கள் ஒரு மனசார இது உள்ளார இறங்கி இதை ஈஸியாக பண்ணலாம், முடிச்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரே ஓட்டமாக ஓடணும். ஸோ வி வர் ஏபிள் டு ஃபினிஷ் தேட். தேங்க்யூ டு யுவர் டீம் ஆல்சோ. நம்ம டிஓபி டீம் எல்லாம் பயங்கரமாக எஃபர்ட். அதுவும் நாங்கள் கோபியில் ஏர்லி சம்மரில் ஷூட் பண்ணது, அந்த ஒரு சூடில் எல்லாம் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வண்டர்ஃபுல். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஆல் கம் அவுட் வண்டர்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் ஆல்சோ. ஒரு குட் டீம் எஃபர்ட். இன்றைக்கி இங்கே நின்று இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றைக்குமே தேவை. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் கொடுத்த ஒரு அன்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் இந்த ஒரு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் எத்தனையோ தியேட்டர்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பாஸ்ட் வீக் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நர்வஸாக என்டர் ஆகும்போது என்ன நினைப்பாங்க, என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக எல்லாரும் வெளியில் சொல்கிறது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூவி, ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். அண்ட் எங்கள் வீட்டில் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிலேட் ஆகிற ஒரு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் என்னோட கேரக்டர், அம்பிகாவோட கேரக்டர் வரும்போது நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன், எப்படி இது பண்ணுறது, எதுவுமே சொல்லாமல் ஒரு சைலன்ஸ்லேயே அவ்வளோ காட்டணுமே, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் most of the inputs Shanmuga sir kudutadilla da I think I could do something like that. So thank you so much sir for giving me this opportunity and believing in me that I could do something like this. And adikapro I think definitely Meenakshi, after seeing your performance I was like, I totally forgot that you are my sister and like you were part of the movie. I was transported to that world instantly. So it was a wonderful performance to watch. And adikapro I think the two constants in the movie, enna solrudhu, oru engeyume ungala let down pannama ella edathiliyum I think they've given the best of best performance nu solla. I think Aruldas sir aprom Muruganandam sir unga rendu periyum paathitu I think my whole family எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்னா, ஓகே எங்கள் வீட்டிலும் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க கூட்டிகிட்டு கண்டிப்பாக இந்த மூவி காமிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒன் ஆக்டர் தட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் அண்ட் ஹூ ஆல்வேஸ் சேஸ், ஒரு ஆக்டராக இருக்கும்போது நீங்கள் யூ ஷுட் நாட் பி சூஸிங் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன், அந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீ ஆல்சோ பிலீவ்ஸ் தட் ஒரு ஆக்டருக்கு ஷி ஷுட் ஹாவ் லைக் அ லைப்ரரி ஆஃப் ஒர்க் அரவுண்ட் ஹர். அண்ட் அப்படி அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் லைக் வெரி இன்னோசென்ட்டாக நீங்கள் பண்ணுறது அப்படியே லைக் ஆல் த கேர்ள்ஸ் வில் பி க்ரஷிங் ஓவர் யூ சார். ஸோ அந்த இதில் ஐ ஜஸ்ட் லவ்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி மச் in the movie. And I think நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போகும்போது everybody there were certain areas அதில் எல்லாருமே they had a big smile on their face. அது எந்தெந்த இடத்துலனா எப்போ மியூசிக் ஸ்டார்ட் ஆகுதோ, சாங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான். ஸோ ஐ திங்க் ஷான் சார் நான் சொல்ல தேவையில்லை, எல்லாரும் எவ்ரி ஒன்ஸ் ப்ரேசிங் யுவர் ஒர்க் ஸோ மச். அண்ட் இப்போ மியூசிக் ஐ திங்க் எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் ரீச் ஆகிடும். பட் ஐ திங்க் லிரிக்ஸ் ஒரு சில என்ன சொல்கிறது,
ஒரு சில ஏஜ்ல தான் நாங்க லிரிக்ஸ் என்ன எழுதிருக்காங்க அது நம்ம லைஃப்ல இப்படி நடக்குது அதை கேட்டுட்டு நாங்க வி ரியாக்ட் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஐ திங்க் மோகன் சார் எப்போவுமே உங்க லிரிக்ஸ் கேட்கும்போது வி ஆல் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஆர் மெமரிஸ் ஆஃப் பாஸ்ட். ஸோ ஆல் இன் ஆல் இந்த இந்த என்டையர் டீமுக்கு இந்த மூவி பண்ண ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு லைக் பிக் தேங்க்ஸ் விராட் சார். அண்ட் இந்த ஃபிலிமை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சக்தி ஃபிலிம்ஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இஃப் யூ லைக் ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் மோர் அண்ட் மோர் பீப்புள் டு கம் வாட்ச் ஆர் மூவி. தேங்க்யூ.